இது மதுரை மாநாடு அப்படிங்கிறது, மதுரை வந்து பொதுவாகவே புதிதாக அரசியல் களத்துக்கு வரவங்க எல்லாருமே மதுரைய தான் பிளான் பண்ணுவாங்க. விஜயகாந்த் அங்க பண்ணாரு. அதே தேமுதிகவினுடைய முதல் பிளான்ல மாநாடு தான் அங்க தான் பண்ணாரு. நடந்துச்சு. உங்களுக்கு வந்து எம்ஜிஆருக்கும் மதுரை தான். எல்லாமே மதுரை தான் அவரு. ம கடைசி ரசிகர் மன்ற மாநாடு கூட அந்த முஸ்ரீபுத்திரன் கூட 86, 87 அந்த இத மதுரையில குடுக்குறது. அந்த மதுரையில தான் கிரீடத்த நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார்ட்ட குடுக்குற செங்கோல். மாரி ஆமா. செங்கோலத்த குடுக்குறது கூட அதான். அதனால மதுரைய வந்து பொதுவா சினிமா ரசிகர்கள் விரும்பக்கூடிய ஒரு பகுதிங்கிற அடிப்படையில அவர் மதுரைய தேர்ந்தெடுத்திருக்கார். அதெல்லாம் ஒரு சரியான விஷயம் தான். விஜய் இப்ப எந்த இடத்துல கேப்சர் பண்ணா வரும்னு. ஆனா விஜய்க்கு வந்து இப்ப வந்து சார் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். இளைஞர்கள், பெண்கள் வாக்குகள் இருக்கு. ஆனா ஒரு பொலிட்டிக்கலான ஆட்கள் தான் 99% அப்படிதான் இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா போன்றவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவங்க அது இருக்கிறாங்க. பட் அதை தவிர்த்து அவங்க கட்சியில, அமைப்புல போறவங்க யாரு இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய எந்த தத்துவமும் தெரியாது. திராவிடமோ, இடதுசாரியோ, முதலாளித்துவம் எதுவுமே தெரியாது. நாளைக்கு விஜய் பிஜேபியோட கூட்டணின்னு சொன்னா ஏற்றுக்கொள்பவர்கள் தான் 80%. இல்ல திமுகவுடன் கூட்டணின்னு சொன்னா ஒரு 50% ஏத்துக்குவாங்க. ஏன்னு கேட்டா, இப்ப இருக்கிறது திமுக எதிர்ப்பு மனநிலை தான் விஜய்ட்ட வந்து நெறைய இருக்கு. விஜய் கட்சி அந்த மாரி தான் அவரு உருவாக்கி வச்சிருக்கிறார்.